தமிழ் அனிமே ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைஞ்ச அனிமே வேர்ல்டுக்கு நம்ம போகலாம். ஒன் பீஸில் ஒரு மீம் இருக்குது. அதாவது ஆர்டினரி பீப்புள் வில் வெயிட் ஃபார் அ வில்லன் டு பி டிஃபீட்டட் அண்ட் லெஜண்ட் வில் பி வெயிட்டிங் ஃபார் ஸ்டார் ஹெட்ஸ் நியூ பவுண்டீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். பவுண்டீஸ்னாலே ஒரு ஹைப் மாதிரி ஆயிடுச்சு ஒன் பீஸில். வானம் முடிகிற கட்டத்தில் இருக்குது. ஸோ வானோக்கு அப்புறமா ஒவ்வொரு ஸ்டார் ஹெட்டுக்கும் என்ன பவுண்டி இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற ஸ்டார் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் த சி அண்ட் ஃபார்மர் வார்லார்ட் ஆஃப் த சி ஜின்பே. அண்ட் அவர் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணார். ஒனிகிஷிமா ரைட் போகும்போது நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணார். அண்ட் அந்த எபிசோட் அனிமேல ஒரு எப்பிக்கான எபிசோட். அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் வந்து பிக் மாம் பைரட்ஸில் இருந்தார். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபார்மர் வார்லார்டாக வந்துட்டு இருந்தார். அண்ட் இப்போ அவர் கரண்ட்டாக இருக்கிற பவுண்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 438 மில்லியன் பேரிஸ். அண்ட் இவர் யாரை ஃபேஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் சைபர் கோட் ஏஜென்ட் அண்ட் இம்பல்டோன் எஸ்கேபி. இப்போ கரண்ட்டாக ஒரு டோபிரோவாக இருக்கிற பீஸ் பைரட்ஸில் ஊசோவை தான் ஃபேஸ் பண்ணார். அண்ட் ஊசோவோட கரண்ட் பவுண்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 546 மில்லியன் பேரிஸ். அண்டு இதை கன்சிடரேஷனில் வச்சு ஜிம்பேக்கு என்ன பவுண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா 550 மில்லியன் பேரிஸ் வரும். ஏன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி 600 மில்லியன் பேரிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டார் ஹெட் சோல் கிங் ப்ரூக். ஓகேங்களா, ஈவன் தோ he was the MVP ஆஃப் ஓல் கேக் ஐலாண்ட். அவருக்கு வந்து ஓல் கேக் ஐலாண்ட் முடியும் போது ஒரு பவுண்டி இன்க்ரீஸ் தரலை. பவுண்டி இன்க்ரீஸ் யாருக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லூஃபிக்கு வந்துச்சு அண்ட் சாஞ்சிக்கு வந்துச்சு. ஸோ அது கன்சிடரேஷனில் வச்சு அண்ட் ஆல்சோ வானோலையும் அவர் இப்போ வரையும் பெருசாக எதுவுமே பண்ணல. ராபின் மேட்ச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்டர்லிங்ஸ் எடுத்து தான் வந்து சண்டை போட்டார். ஸோ அது எல்லாமே கன்சிடரேஷனில் வச்சு நம்மளுக்கு 83 மில்லியன் பேரிஸ் இப்போ இருக்குது. அண்ட் முடியும் போது 100 மில்லியன் பேரிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஈவன் தான் அவர் பெருசாக எதுவுமே பண்ணலனாலும் தே வெண்ட் அப் அகேன்ஸ்ட் அ யோங்கோ க்ரூ. ஸோ அதை மட்டுமே கன்சிடரேஷனில் வச்சு இதுக்கப்புறமா அவருக்கு எந்த மேட்ச் அப்பும் வராது அப்படின்றத வேண்டியும் மைண்டில் வச்சு ஒரு 100 மில்லியன் பேரிஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வேனோ ஆர்க் முடிஞ்சதுக்கப்புறமா லூஃபியோட க்ரூ எல்லாருமே வந்து 100 மில்லியனுக்கு மேலே தான் இருப்பாங்க அப்படின்றது என்னோடய ப்ரெடிக்ஷன். ஸோ மினிமம் ப்ரூக்குக்கு வந்து ஒரு 100 மில்லியன் பேரிஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டார் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைபாக் ஃப்ராங்கி. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஸ்டார் ஹெட்டாக நான் வந்து ஃப்ராங்கியை தான் வந்து பார்க்குறேன். ஏன்னா சீரீஸ் ஆரம்பிக்கும் போது ஃப்ராங்கி வந்து ஒன் ஆஃப் த பர்சன் ஹூ வெண்ட் அப் அகேன்ஸ்ட் லூஃபி. ஓகேங்களா, லூஃபி கூட சண்டை போகிறாலும் ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ராங்கியை காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓவராக நர்வ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. டைம் ஸ்கேப் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெகாபாங்கோட அந்த வெப்பன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருந்தாரு. பட் அதுக்கப்புறமா கூட வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பெருசாக வந்து பவுண்டி இன்க்ரீஸ்லாம் கிடைக்கல. இப்போ கரண்ட்டாக அவருக்கு இருக்க பவுண்டி இன்க்ரீஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 94 மில்லியன் பேரிஸ். அண்ட் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபைட்டுக்கு அப்புறமா வானோக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஸ்டார் ஹெட்ஸ் எல்லாருக்குமே 100 மில்லியன்ஸ் மேலே தான் இருக்கும். அண்ட் அவர் யார் எதிர்த்து சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டோபிரோப்போ எதிர்த்து சண்டை போட்டார். சசாக்கி கூட சண்டை போட்டார். அண்ட் அவரோட பவுண்டி என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 472 மில்லியன் பேரிஸ். அவர் கூட சண்டை போட்டு ஒரு தோக்கடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு பவுண்டி இப்போ என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா நியாயப்படி பார்த்தா 500 மில்லியன் வரணும். ஏன்னா அது அவர் தோக்கடிச்சிருக்காரு. பட் ஆனால் 94லேருந்து 500 வருமா, ஒரு பெரிய ஜம்ப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டில். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மேக்ஸ் ஒரு 300 மில்லியன் பேரிஸ் இல்லைனா ஓவர் கில்லாக இருந்துச்சுன்னா 400 மில்லியன் பேரிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் ஐ வில் கோ வித் 300 மில்லியன் பேரிஸ். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டார் ஹெட் தான் ஒரு ட்ரிக்கியான ஸ்டார் ஹெட், டீமன் சைல்ட் நிக்கோ ராபின். ஷீ இஸ் நோ லாங்கர் சைல்ட், ஷீ இஸ் த பேப். பட் பேக் டு கண்டென்ட் டைவர்ட்லாம் ஆகக்கூடாது. அண்ட் இப்போ கரண்ட்டாக நிக்கோ ராபினுக்கு இருக்க பவுண்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 94 மில்லியன் பேரிஸ். அண்ட் அவங்க வேனோவில் யாரை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோபிரோப்போ பிளாக் மரியா வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அண்ட் பிளாக் மரியாவுக்கு இப்போ பவுண்டி 480 மில்லியன் பேரிஸ். ஸோ நியாயப்படி பார்த்தா 500 மில்லியன் பேரிஸ் வரணும். பட் ஐ வில் கோ ஓவர் போர்டு. ஏன் அப்படின்னா ஷீ இஸ் த கீ. அதனால தான் CP0 வந்து அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறாங்க. நினச்சி பாருங்கள், இப்போ ஸ்டார் ஹெட்ஸ் கிட்ட ஆல்ரெடி 2 போனிக்லிஃப் இருக்குது. கைடோவை தோக்கடிக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 3rd போனிக்லிஃபும் கிடைக்கும். ஸோ ஸ்டார் ஹெட்ஸ் வில் பி 1 ஸ்டெப் ஃபர்தர் ஃப்ரம் அச்சீவிங் தேர் கோல். அண்ட் அப்படி பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்டில் இருக்க எல்லா சீக்ரெட்ஸும் வெளில வந்துடும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார் ஹெட்ஸை வந்து அந்த போனிக்லிஃபை கண்டுபிடிக்காமல் வந்து தடுக்கணும். பட் நோ ஒன் நோஸ் வேர் தட் போனிக்லிஃப் இஸ். இன்னொரு ஒரு விஷயம், நிக்கோ ராபினை வந்து பிடிக்கணும். ஸோ அப்படி பட்சத்தில் அவங்க மேலே ஒரு பெரிய பவுண்டியை வந்து போடுவாங்க. ஸோ இட் வில் பி மினிமம் 800 மில்லியன் பேரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெட் ஆஃப் த ஸ்டார் ஹெட் பைரட்ஸ், காட்டன் கேண்டி லவ்விங் சாப்பர். ஓகே, சாப்பருக்கும் பவுண்டிக்கும் ஒரு பெரிய கேக் இருக்குது. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் ஐ வில் ஸ்டிக் வித் வாட் ஐ செட். வேனோக்கு அப்புறமா எல்லாருக்குமே வந்துட்டு 100 மில்லியன் மேலே தான் பவுண்டிஸ் இருக்கும்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வேனோவில் சாப்பர் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குயின் கூட வந்துட்டு சண்டை போட்டார், எல்டப் அகேன்ஸ்ட் குயின் 1-on-1 போனார். அண்ட் ஆல்சோ மாஸ்டர் பாயிண்ட்டை ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அண்ட் அது மட்டும் கிடையாது, ஐசோனி வைரஸுக்கு எதிர்க்க டக்குன்னு ஒரு ஆன்டி வைரஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ கன்சிடரிங் ஆல் திஸ், கண்டிப்பாக வேனோ முடியும் போது அவருக்கு பவுண்டி 150 மில்லியன் பேரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஃபேவரட் ஸ்ட்ராஹெட் வின்ஸ்மோக், பிளாக் லெக் சாஞ்சி. ஏன்னா வின்ஸ்மோக் கூட இருக்க எல்லா டைஸையும் அவர் வந்து சர்வ் பண்ணிட்டாரு, அந்த ரைட் சூட்டையும் அடித்து உடச்சிட்டாரு. அண்ட் இஸ் கோயிங் அப் அகெயின்ஸ்ட் செகண்ட் கமாண்டர் குயின். ஓகேங்களா, ஒன் ஆஃப் த கேலமிட்டிஸ் ஆஃப் கைடோ கூட எடுத்து சண்டை போட்டுட்ருக்காரு. கண்டிப்பாக வந்துட்டு குயினை வந்து ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ குயினுக்கு இப்போ கரண்ட்டாக இருக்க பவுண்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.320 பில்லியன் பேரிஸ். அண்ட் அப்புறம் டோக்கடிச்சதுக்கு அப்புறமா சாஞ்சிக்கு கண்டிப்பாக 1.300 பில்லியன் பேரிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். 3ன்றது சாஞ்சி, ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி 1.3 பில்லியன் பேரிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்னைப்பர் கிங் காட் ஊசாப். ஓகே, ஊசாப் வேனோர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பெருசாக எதுவும் பண்ணல. பேஜோனை எதிர்த்து சண்டை போட்டார், பட் ஆனால் பிக்மாம் வந்து பேஜோனை அடித்து முடிச்சிட்டாங்க. ஸோ 1-on-1 மேட்சப் வந்து யார் கூடயுமே வந்து ஊசாப் போகவே இல்லை. இப்போ வரையும் அவர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கார். டாமாக்கு ஒரு ஹெல்பிங் பர்சனாக வந்துட்டு இருக்கார். அண்ட் இதுக்கப்புறம் ஸ்பெக்டாகுலராக எதுவும் பண்ணாலுமே மேக்ஸிமம் ஒரு 50 மில்லியன் பேரிஸ் இல்லைனா ஒரு 100 மில்லியன் பேரிஸ் தான் வந்து இன்க்ரீஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் ஸ்டிக் வித் 250 மில்லியன் பேரிஸ். நான் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஊசாப்கான ஆர்க் கிடையாது. இதுக்கப்புறமா வரப்போகிற எல்பாஃப் ஆர்க் தான் வந்துட்டு ஊசாப்போட ஆர்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அங்கே தான் யூ வில் பி த 4th ஹையஸ்ட் பவுண்டி ஆஃப் ஸ்ட்ராஹெட் பைரட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ வித் ஆல் தட் கன்சிடரேஷன் ஐ வில் ஸ்டிக் வித் 250 மில்லியன் பேர். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது த பியூட்டிஃபுல் கேட் பக்லர் நாமி. அவங்க யார் கூட சண்டை போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அல்டி கூட சண்டை போட்டாங்க. அண்ட் அவங்க ஒரு டோபி ரோப்போ அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள டிஃபீட் பண்ணாங்க 1-on-1. என்ன தான் அவங்க டேமேஜ் ஆகி இவங்க கிட்ட வந்தாலும் ஷி ஸ்டில் டிஃபீட்டடர். அண்ட் அவங்களோட பவுண்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 400 மில்லியன் பேரிஸ். அண்ட் ஆல்சோ நாமிக்கு இங்கே ஒரு பெரிய பவர் அப் கிடச்சிது, ஜூஸ் கிடச்சிது நாமிக்கு. அது ஒரு பிக்மாம் ஹோமி அண்ட் பிக்மாம் சோல் இருக்க ஒரு ஹோமி. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பவர் அப். ஸோ இது எல்லாத்தையுமே கன்சிடரேஷனில் வச்சு அவங்களுக்கு 250 மில்லியன் பேரிஸ் கீழே வரத்துக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ ஐ வில் கோ ஓவர் போர்ட் அண்ட் கிவ் ஹர் 400 மில்லியன் பேரிஸ். அண்ட் ஆல்சோ இவ்வளோ பெரிய பவுண்டிக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரோரோ நோவா ஜோரோ, த ஃபர்ஸ்ட் மேட் ஆஃப் லூஃபி அண்ட் ஃபியூச்சர் ரைட் ஹேண்ட் ஆஃப் த பைரட் கிங் அண்ட் ஆல்சோ வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன். ஓகேங்களா, ஸோ அவரோட பவுண்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக அவரோட பவுண்டி 320 மில்லியன் பேரிஸ். அண்ட் ஆல்சோ அவர் யார் கூட சண்டை போட்டுட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கைடோவோட ரைட் ஹேண்ட் மேன் கிங்கு கூட வந்து சண்டை போட்டுட்ருக்காரு, த ஃபஸ்ட்டு கேலாமிட்டி ஆஃப் கைடோ. ஸோ அவரோட பவுண்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.390 பில்லியன் பேரிஸ். ஸோ அவரை டிஃபீட் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக டிஃபீட் பண்ணிடுவார். டிஃபீட் பண்ணுற பட்சத்தில் ஜோரோக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 1.3க்கு மேலே தான் வரும். பட் ஆனால் கிங்குக்கு மேலே வராது அப்படி சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. 1.3 நான் ஆல்ரெடி சாஞ்சிக்கு சொல்லியிருந்தேன். ஸோ 1.310 பில்லியன் பேரிஸ் வந்து ஜோரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த 10 பில்லியன் பேரிஸ் கேகை வந்து ஆல்ரெடி சாஞ்சியை வச்சு ஜோரோ கூட வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஜோரோக்கு வந்து 320 இருந்துச்சு, சாஞ்சிக்கு 330 இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாஞ்சிக்கு வந்து 300 இருக்கும், ஜோரோக்கு வந்து 310 இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது மங்கி டி லூஃபி, ஆல்சோ நோன் அஸ் ஸ்ட்ரா ஹேட் லூஃபி, ஃபியூச்சர் பைரட் கிங் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ அவரோட பவுண்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ வந்து கரண்ட்டாக கைடோ கூட வந்துட்டு 1-on-1 போயிட்டுருக்காரு. கைடோ இஸ் அ யோங்கோ. சப்போஸ் கைடோ வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக கைடோவை விட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க. ஏன்னா கைடோவை விட கம்மியாக தான் ஷாங்ஸுக்கு இருக்குது. ஷாங்ஸை போய்ட்டு இனிமேல் தான் மீட் பண்ணோம். ஸோ ஷாங்ஸை விடவும் கம்மியாக தான் இருக்கும். பட் பிளாக் பேர்டை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா பிளாக் பேர்டு இப்போ வரையும் பெருசாக எதுவும் பண்ணல, ஒரு யோங்கோக்குள்ளே போய் சண்டைலாம் போடலை, இஸ் ஸ்டில் தேர். ஓகேங்களா, ஸோ அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக பிளாக் பேர்டை விட அதிகமான பவுண்டி இருக்கும். பட் ஆனால் ஷாங்ஸ் அண்ட் கைடோ விட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ கரண்ட்டாக பிளாக் பேர்டுக்கு என்ன பவுண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2.247 பில்லியன் பேரிஸ் இருக்கு அவருக்கு. ஸோ லூஃபிக்கு வந்து 2.5 இல்லைனா வந்து 3 பில்லியன் பேரிஸ் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் 3 பில்லியன் பேரிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு மேலே போகிறதுக்கு வந்து சான்சஸ்.
ஸோ இதெல்லாம் தான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் ஸ்ட்ரா ஹெட் பவுண்டரிஸ் ஆஃப்டர் வேணும். ஸோ உங்களுக்கு என்னென்ன தோணுது, எல்லாருக்கும் என்னென்ன பவுண்டரிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் தமிழ் அனிமே கிளப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம், பிலீவ் இட்.